வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. இனிமேல் நடக்க போகுது பார்த்திங்கன்னா ஏஎல்பி எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் டெக்னீஷியன், அப்புறம் ஜேஇ, அடுத்து என்டிபிசி இந்த எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பாஸ்னு கொடுப்பாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு ட்ராவல் பாஸ் வேணுமான்னு கேட்கும். எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பாஸை டவுன்லோட் பண்ணி ட்ராவல் பாஸை வச்சு நீங்கள் எக்ஸாம் சென்டர் எங்கேயோ அங்கே ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுதான் எப்படி அதை யூஸ் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி டிக்கெட் கொடுக்குறது, அதுக்கு அமௌண்ட் உண்டா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, சார் இதை பற்றி கூட சொல்லுங்கள் அப்படின்னு. பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீ ட்ராவலிங்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்கள், அப்புறம் டிக்கெட் பாஸ் எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஆர்பி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய விசிட் ஆர்ஆர்சி வெப்சைட்டில் போனீங்க என்னென்னா rrbapply.gov.in போனீங்கன்னா லாகின் டு ஆன்லைன் போர்ட்டலோட லாகின் சொல்கிறோம். அதில் நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்கள்ல, அதை லாகின் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்கள் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ஃபார் ட்ராவல் பாஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிட்டி இன்டிமேஷன் இது பண்ணிக்கலாம், ட்ராவல் இதாத்தையும் இது பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய பாஸுங்கிறது இப்படி தான் இருக்கும். அது எஸ்சி கேண்டிடேட், உங்களுடைய எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய ஃபாதர் நேம் இருக்கும், நீங்கள் ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணிக்கலாம்னு கேட்கும். எஸ் உங்கள் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, எந்த சிட்டியில் எக்ஸாம், எந்த ஸ்டேட்டில் எக்ஸாம், என்ன டேட்டில் எக்ஸாம், எந்த ஷிஃப்ட் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வேலிடிட்டி ஆஃப் ட்ராவல் பாஸ் தான் இருக்குல்ல, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இந்த பாஸ் வந்து வேலிடிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 22 நவம்பர் 2024 டு 1 டிசம்பர் வரைக்கும் இந்த பாஸை வந்து நீங்கள் போட்டுக்கலாம், போயிட்டு வரதுக்கு கொடுத்தாங்க. எங்கே இருந்தேன்னா உங்களுடைய நேட்டிவில் இருந்து, நீங்கள் நேட்டிவ் அட்ரஸ் கொடுத்துவீங்களா, அங்கே இருந்து நீங்கள் எந்த சென்டரோ அது பக்கத்தில் இருக்க பெரிய ஸ்டேஷனுக்கு வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க எந்த ஃப்ரம் டு டூன்னு. அதே மாதிரி அதில் உங்களுடைய எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், அந்த சர்டிஃபிகேட் கொடுத்த டேட் இருக்கும், யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய யூனிக் ஐடி எல்லாமே இருக்கும். இதுதான் ட்ராவல் பாஸு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் ஜர்னி ரெண்டுக்குமே உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் போகிறதுக்கும் உண்டு, வரதுக்கும் இது ரெண்டுமே இதை புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்து எடு பண்ணுறேன்னா நீங்கள் புக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட் ப்ளஸ் உங்கள் ஆதார் ப்ளஸ் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு அங்கே போய் டிக்கெட் புக் பண்ணுற நார்மல் புக்கிங் ரிசர்வேஷன் ஸ்லிப்பு வாங்கிட்டு அதில் பேசிக்ஸ் எல்லாம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸோ அதெல்லாம் நான் டைப் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் நம்பரு, ட்ரெயினோட நேமு, என்றைக்கு இங்கே நீங்கள் வந்து போக போகிறீங்க, என்ன கிளாஸு, எதாவது சீட் உங்களுக்கு ஒருத்தர் தான் அவைலபிள் இருக்கும். ஸோ ஒரு சீட்னு போட்டுக்குவீங்க. எங்கேருந்து போகணும், நீங்கள் போர்டிங் ஸ்டேஷன் எங்கே அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா போர்டிங் ஸ்டேஷன் என்னென்னா வண்டி திருநெல்வேலியிலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து இப்போ இவங்க வந்து திருவனந்தபுரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நான் அடுத்த ஸ்டேஷன் வள்ளியூரில் ஏற போகிறேன் அப்படின்னா நீங்கள் போர்டிங்கை வந்து வள்ளியூர்னு கொடுத்துக்கலாம். திருநெல்வேலி டு இது உங்கள் இதுக்கும் நீங்கள் ஏறுறதை வந்து வள்ளியூரில் ஏறிக்கலாம் போர்டிங்கை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க, அப்போ தான் அதுக்கு ஓடிபி டிக்கெட்லாம் வரும். அடுத்து உங்கள் நேமு, ஒன்று என்டிஎன் அந்த மாதிரி, உங்களுடைய சென்டர் மேலா ஃபீமேலானு, உங்களுடைய ஏஜ் இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அது கீழேயும் ரிட்டர்ன் ஜர்னி அதையும் புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்கேருந்து எங்கே வர போகிறீங்க அப்படிங்கிறத அதையும் புக் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னு ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு டிக்கெட் வந்து புக் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன இதுக்கு அமௌண்ட் உண்டா அப்படின்னா கிடையாது, 0 அமௌண்ட். எப்படின்னா உங்களுடைய அந்த யூனிக் ஐடின்னு நம்பர் இருக்குல்ல, அதை போட்டாங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃபேர் கிடையாது. ஃப்ரீயாக உங்களுக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் எந்த கிளாஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னா ஸ்லீப்பர் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ எந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்ஸு, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி ரெகுலர் ட்ரெயினில் வந்து நம்ம வந்து இந்த பாஸ் யூஸ் பண்ணலாம். எந்த ட்ரெயின்னா இப்போ ஸ்பெஷல் ஏதாவது ட்ரெயின் விட்டுருப்பாங்கல்ல அந்த மாதிரி ட்ரெயின். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்தே பாரத், இதில் வந்து நம்ம வந்து டிக்கெட் போட முடியாது. செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பர் மட்டும் இதை யூஸ் பண்ணி டிக்கெட் நீங்கள் அப் அண்ட் டவுனு இதை கொடுத்துருக்க வேலிடேட்டரில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணி எக்ஸாம் சென்டரில் போய் எக்ஸாம் எழுதிட்டு ரிட்டன் நீங்கள் சேமாக வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட். இது போக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.